பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஆண்டவர் நமக்கு எப்போதும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய கிருபை நம்மை விட்டு என்றும் விலகுவதில்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருப்பதற்காய் அவரை நான் சொத்தரிக்கிறேன். இந்த கடந்த 7 மாதங்களை கண்ணின் மணி போல நம்மளை பாதுகாத்த தெய்வன், பலவித போராட்டங்களை கடக்க கிருபை தந்த தெய்வன், பலவித இன்னல்களை நம்ம எளிதாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கிருபை நல்கின தேவன். இந்த 8வது மாதத்துக்குள் நம்ம அடித்து வைக்கும்போது அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். காலங்கள் வரலாம், மாதங்கள் மாறலாம், ஆனால் அவர் மாறாதவராக இருக்கிறார். அவர் கொடுக்குற அந்த வேத வசனத்தை பிடித்து கொண்டு நாம் இந்த மாதத்தின் வெற்றியோடு கடக்க ஆண்டவர் அடியனுக்கு நல்கின இந்த வாக்குத்தத்தத்தோடு இந்த மாதத்தை தொடங்க நான் ஆசைப்படுறேன். எங்களுக்காக, என் குடும்பத்திற்காக, விசேஷமாக எங்களுடைய ஊழியத்துக்காக, எங்களுடைய காட்ஸ் வேர்ட் மினிஸ்ட்ரிஸ் UK ஜெபிக்கிறவங்கள் அனைவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திலும் இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியானவரின் இருதயத்தில் நல்கினார். அந்த வாக்குத்தத்தத்திற்கு கடந்து போவதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபத்தோடு நம்ம கடந்து செல்லலாம். அல்லேலூயா. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ராஜா, இந்த இனிய மாதத்திற்காய் நன்றி அப்பா. கடந்த 7 மாதங்களில் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிருபையினால் எங்களை மூடி, உங்களுடைய ரட்சிப்பினால் எங்களை அலங்கரித்து அப்பா, உங்கள் அன்பினால் எங்களை மூடிக்கொண்டு பாதுகாத்து எங்களை வழிநடத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த 8வது மாதத்தையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு உண்மை உள்ளவராய் இருந்து, கிருபை உள்ளவராய் இருந்து கடக்க கிருபைகளை நல்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். என்னோடு சேர்ந்து இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்கிற யாவரையும் தகப்பன் தாமே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இதை உட்கொண்டு இந்த வசனத்தை பிடித்து கொண்டு இந்த மாதத்தை கடக்க நீங்கள் எங்களுக்கு பலன் கொடுங்க தெய்வமே. இது உம்முடைய வார்த்தை சுவாமி. உம்முடைய வார்த்தை ஒரு நாளும் தரையில் விழாது. அது தான் அனுப்பியதை நோக்கத்தை நிறைவேற்றாமல் உம்மிடத்தில் திரும்பாது என்று வேதவசனம் சொல்லுதுப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. அந்த வார்த்தையானவர் தாமே இந்த வார்த்தையாக எங்களுக்கு வெளிப்பட்டு இந்த மாதத்தை கடக்க எங்களுக்கு கிருபை நல்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். என்னோடு சேர்ந்து இந்த வார்த்தையை கேட்கிற உட்கொள்கிற யாவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதிக்க மகிமையாவும் ஒருவருக்கே மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹீப்ருல விசேஷமா 7 அப்படின்னா 7 மீன்ஸ் கம்ப்ளீட், 8 மீன்ஸ் நியூ பிகினிங், தட் மீன்ஸ் நியூ ஸ்டார்ட். இது ஹீப்ருல ஒவ்வொரு நம்பருக்கும் கொடுக்கப்பட்ட மீனிங். 7னா கம்ப்ளீட், ஏதோ எல்லாம் நிறைய 7s நம்ம பைபிளில் பார்க்கலாம். 7 பொன் கொத்து விளக்கு. நாகமான பார்த்து சொல்லுவார், 7 தடவை நீ யோர்தானில் மூழ்கி எழும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. 7ன்றது சிம்பிளைஸ் கம்ப்ளீட், லாட் ஆஃப் செவன்ஸ். 7 நாட்கள் ஆண்டவரோட கிரியேஷனில் ஆண்டவர் படைத்த நாட்கள் எத்தனை? 7 மீன்ஸ் ஒரு கம்ப்ளீட், ஒரு பரிபூரணம். நான் விசுவாசிக்கிறேன் நம்ம ஆண்டவர் இந்த 8வது மாதத்தை கடக்க நமக்கு கிருபை நல்கி இருக்கிறார். 8 மீன்ஸ் நியூ பிகினிங், ஏதோ ஒரு புதிய ஆரம்பத்திற்குள் ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு ஆண்டவர் நம்மளை ஒரு புதிய மாதத்திற்குள், இந்த மாதத்திற்குள் கடக்க நமக்கு கிருபை நல்கி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதத்துக்காக ஆண்டவருடைய பாதத்தில் ஆவியானவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை உங்களோடு ஷேர் பண்ண நான் ஆசைப்படுறேன். என்னோடு சேர்ந்து திருப்புங்க ஏசாயாவின் புத்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனம். அதோட முதற் பகுதியில் ஆவியானவர் என்னோடு இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்தத்தை இடைப்பட்டார். அல்லேலூயா. ஏசாயா 40வது அதிகாரம் 31 பிகினிங் பார்ட். அல்லேலூயா. Isaiah chapter 40 verses 31, the beginning part of these verses. Hallelujah. I read it for you. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அல்லேலூயா. வசனம் இந்த விதமாக சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகுகளைப் போல புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். இதுவரையில் நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் காத்திருக்கலாம். ஆண்டவருடைய அற்புதத்திற்காக நீங்கள் காத்திருக்கலாம். எந்த விஷயத்துக்காக நீங்கள் காத்திருக்கிறீங்களோ அந்த விஷயத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மாதத்தில் வாக்குத்தத்தமாக சொல்கிறாரு,
நீ காத்திருப்பின் காலம் உனக்கு நிறைவேறியது, முடிந்தது. காத்திருப்பின் காலம் முடிவடைந்தது. நீ எலும்பும் காலம் இது. நீ எலும்புவாய். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அதாவது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுவரையிலும் கர்த்தருக்காக காத்திருந்த நீங்கள், கர்த்தருடைய பலனுக்காக காத்திருந்த நீங்கள், கர்த்தருடைய இன்டர்வென்ஷனுக்காக, கர்த்தருடைய இடைப்பாடுகளுக்காக, கர்த்தர் தரக்கூடிய அந்த விடுதலைக்காக, கர்த்தர் தரக்கூடிய அந்த சுகத்துக்காக, கர்த்தர் தரக்கூடிய அந்த அபூர்வமான ஆச்சரியமான காரியத்திற்காக காத்திருந்த நீங்கள், இந்த மாதம் காத்திருப்பு உங்களுக்கு முடிவடைகிறது. நீங்கள் எழும்பக்கூடிய மாதம். அல்லேலூயா. இதை தான் தேவ ஆவியானவர் அடியனுடைய உள்ளத்தில் இந்த மாத வாக்குத்தத்தமாக கொடுத்தாரு. யாரெல்லாம் கர்த்தருக்காக காத்திருக்கீங்களோ, எந்த விஷயத்தில் நீங்கள் கர்த்தரையே நம்பி காத்திருக்கீங்களோ, ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய காத்திருப்பு முடிவடைகிறது. நீ உயர எழும்பக்கூடிய காலம், நீ எழும்பக்கூடிய காலம், செட்டைகளை அடித்து பறக்கக்கூடிய காலம். அல்லேலூயா. விச் மீன்ஸ் அந்த காரியத்தில் நீ காணக்கூடிய வெற்றி இந்த மாதத்தில் வந்து சேரும். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் இதை உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். ஆண்டவருக்காக. ஆனால் வேதவசனம் வெளியே கிளியராக சொல்லுது. ஏன்னா வார்த்தை ஒரு நாளும் போய் சொல்லாது. கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் என்றுதான் எபிரேயர் புத்தகத்தில் வாக்குத்தத்தம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அவர் மாறாதவர். கர்த்தருக்காக காத்திருக்கணும். இது எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுன்னா, ஒரு விஷயத்தில் நீங்கள் காத்திருக்கீங்கன்னா, கர்த்தருக்காக மாத்திரம் காத்திருக்கீங்க அப்படின்னா, அது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறலாம் அப்படின்னா, 4 திசைகள் அழைக்கப்பட்டிருக்கும். ஒரே ஒரு திசை மட்டும்தான் உங்களுக்கு திறந்திருக்கும், பரலோகத்தின் திசை. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு காரியத்தில் கர்த்தர் மட்டும்தான் இடைப்பட முடியும், கர்த்தர் மட்டும்தான் ஆச்சரியம் அற்புதம் செய்ய முடியும், கர்த்தர் மட்டும்தான் எனக்கு விடுதலை கொடுக்க முடியும், கர்த்தர் மட்டும்தான் இந்த விஷயத்தை எனக்கு நல்க முடியும், கர்த்தரால் மட்டும்தான் எனக்கு நான் எதிர்பார்த்திருக்க முடிவை கொடுக்க முடியும். நீங்கள் எதிர்பார்க்க வைத்திருக்கிற காரியத்தில் ஒரே திசை மட்டும்தான் உங்களுக்கு திறந்திருக்கும், பரலோகத்தின் திசை மாத்திரம்தான். வேறு எந்த மனிதனோட உதவி இல்லாமல், எந்த ஒரு பவரோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல், யாருடைய எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆண்டவரையே பார்த்து நீங்கள் காத்திருப்பீங்கன்னா உங்களுக்குரிய வாக்குத்தத்தம் தான் இது. அதுதான் தெய்வ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்யக்கூடிய நன்மை. ஒரு விஷயத்தை ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கிறார், ஒரு விஷயத்தை ஆண்டவர் நடத்துகிறார் அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஆண்டவர் மாத்திரம்தான் நம்ப முடியும். அந்த விஷயத்தில் வேறு யாரையும் நம்ப முடியாது. நமக்குன்னு திறந்திருக்கிற ஒரே திசை பரலோகத்தின் திசை மாத்திரம்தான். மற்ற 4 திசைகளும் அடைக்கப்பட்டிருக்கும். வேறு யாரையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. எனக்கு அவங்க உதவி பண்ணிடுவாங்க, என்னுடைய மேனேஜர் மூலம் எனக்கு உதவி வந்துடும், நான் எதிர்பார்த்துருக்க இந்த லோன் எனக்கு இன்றைக்கி இந்த மாதத்தில் சாங்ஷன் ஆயிரும், நான் மேனேஜர் எனக்கு தெரிஞ்சவங்க, இந்த மனிதர்களை நான் பழகி வச்சுருக்கிறேன், இவங்க மூலமாக எனக்கு ஒரு நன்மை வந்துடும், அப்படி யாரையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அது கர்த்தருக்கு காத்திருக்கிறது இல்லை. கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நாளும் கர்த்தரையே நோக்கி இந்த விஷயத்தில் தேவன் மாத்திரம்தான் எனக்கு உத்தரவு தர முடியும், விடுதலை தர முடியும், அற்புதம் செய்ய முடியும், ஆச்சரியத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு காத்திருக்கிறவங்களுக்கு தான் உயர எழும்பக்கூடிய மாதமாய் இது இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு கொடுத்த நல்ல ஒரு எடுத்துக்காட்டு யார் அப்படின்னா, நம்ம அப்போஸ்தலர்கள் தான், வேறு யாரும் இல்லை. இந்த வசனத்தை பற்றி நான் மெடிடேட் பண்ணும்போது ஆவியானவர் எனக்கு கொடுத்த ஒரு எடுத்துக்காட்டு யாருன்னா, நம்மளுடைய அப்போஸ்தலர்கள். என்னோடு சேர்ந்து அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் நல்ல ஒரு பரிச்சயமான ஒரு வேத பகுதி. அதில் தான் ஆவியானவர் என்னோடு பேசினார். அந்த 2வது அதிகாரம் அப்போஸ்தலர்கள், ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல் சாப்டர் 2 verses 38 நான் வாசிக்கிறேன். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா. அவனுடைய 41 அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா. யார் மூலமாக? அப்போஸ்தலர் மூலமாக. 11 அப்போஸ்தலர்களும் ஒருமனப்பட்டு தேவனுக்காக காத்திருந்தாங்க. ஆண்டவராகிய இயேசு பரமேறி 50 நாட்கள், பெந்தகோஸ்தே என்ற நாள் வந்தபோது, ஆக்ட்ஸ் சாப்டர் 2 verses 1 கிளியராக சொல்லுது, பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அல்லேலூயா. ஸோ தட் மீன்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க? ஒவ்வொரு நாளும் தேவனையே நோக்கி நோக்கி ஜெபம் பண்ணி காத்திருக்கிறாங்க. அதனால தான் சொன்னேன்,
ஆண்டவருக்கு காத்திருக்கிறவங்க வேறு எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் யோசிக்க மாட்டாங்க. வேறு எந்த ஒரு நன்மை, எந்த ஒரு மனிதர்களோட எதிர்பார்ப்பையும் எதிர்பார்த்து காத்திருக்க மாட்டாங்க. தேவனை மாத்திரமே பற்றி பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பாங்க. அல்லேலூயா. அதைத்தான் நம்ம அப்போஸ்தலர்கள் 11 பேரும் அவர்களோடு கூட இருந்த 120 பேரும் ஒருமனப்பட்டு செஞ்சிட்டே வந்தாங்க. இவங்க செய்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவருக்கு ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தலர் 1 சாப்டர் 1ல் கிளியராக சொல்லிட்டு போகிறாரு. அல்லேலூயா. 1 verses 8 நான் படிக்கிறேன். 1வது அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. அப்போ அந்த ஏசாயால நம்ம படிக்கிற அந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. when you wait for the Lord you will receive the power from the Holy Spirit. அல்லேலூயா. அந்த புது பலன் யாரால் வரும் அப்படின்னா, பலன் யாரால் வரும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற பலன். அது மூலமாகத்தான் நம்மளால் எழும்ப முடியும். அவர் கொடுக்குற விடுதலை. அல்லேலூயா. அல்லேலூயா. அதைத்தான் வேதவசனம் சொல்லுது. ஆண்டவர் திரும்ப திரும்ப என்னென்ன சொல்கிறது, இந்த மாதத்துக்கு உங்களுக்கு ஆண்டவருக்காக நீங்கள் காத்திருந்த காத்திருப்பின் காலம் முடிவடைகிறது. இந்த மாதம் நீங்கள் ஆண்டவருடைய மிகப்பெரிய கிருபையினாலும் அவருடைய அருளாலும் அவருடைய இரக்கங்களினாலும் நீங்கள் எழும்பக்கூடிய ஒரு மாதம். அல்லேலூயா. நீங்கள் எழும்புவீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் அப்போஸ்தலர்களை நினைவு கூர்ந்தார். ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 ஆண்டவர் சொல்லிட்டு போனார், நீங்கள் காத்திருங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எங்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த வாக்கை பிடிச்சு 50 நாட்கள் கஷ்டப்பட்டாங்க. அவங்க கர்த்தருக்கு காத்திருக்கும் போது கஷ்டங்கள் உண்டு. கிறிஸ்துவ வாழ்க்கையில் கஷ்டம் என்றது ஒரு ப்ராசஸ். we have to go through this process. இது அனுமதிக்கப்பட்ட ஒரு பாதை. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கார். ஆண்டவர் எங்கேயுமே பொய் சொல்லி கொடுக்கல நமக்கு. என்னை பின்பற்றி வாங்க, உங்களுக்கு நான் கார் தருவேன், உங்களை நான் வசதியாக வைப்பேன், உங்களுக்கு கஷ்டமே இருக்காதுன்னு ஆண்டவர் எங்கேயுமே பைபிளில் நமக்கு ப்ராமிஸ் கொடுக்கல. உபத்திரவங்கள் வழியாகத்தான் நம்ம போயாகணும். கஷ்டத்தின் இந்த உலகத்தில் நமக்கு கஷ்டங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்த ஒருத்தர் நமக்கு முன்னாடி நடந்து போகிறார், அவர் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஹீ நோஸ். ஒருத்தர் ஜெயித்தவர் நமக்கு முன்னாடி நடந்து போகும்போது அவருக்கு தெரியும், எந்த வழியில் கூப்பிட்டு போனால் என் மகனை ஜெயிக்க வைக்க முடியும், எந்த வழியை என் மகளை கூப்பிட்டு போனால் இவங்க இந்த பாதையில் ஜெயிக்க வைக்க முடியுன்றது ஜெயித்த ஒரு நபருக்கு நன்றாக தெரியும். அவரோட விசுவாசத்தில் அவர் உங்களுக்கு முன்னாடி போகிறார். அந்த நம்பிக்கையில், அந்த விசுவாசம் உங்களை அந்த காரியத்தில் ஜெயிக்க வைக்கும். இதுதான் உலக மனிதர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கும் உள்ள வித்தியாசம். உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் யாரையோ நம்பி ஏமாந்து போவாங்க. இவங்களை நம்பின அந்த காரியத்தில் நமக்கு ஒரு நன்மை கிடைச்சிரும் போய் ஏமாறுவாங்க. அவங்க அதனுடைய பலவீனத்தை நம்பி ஏமாத்திடுவாங்க. ஆனால் ஆண்டவரை மட்டுமே, கர்த்தரை மட்டுமே நம்பிக்கையாய் கொண்டுள்ள ஜனங்கள் பாக்கியவான்கள். அவர் மேலே விசுவாசம் வச்சு ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொரு கஷ்டப்பாதையும் கடக்கிறவங்க பாக்கியவான்கள். இந்த மாதத்தில் நான் திரும்ப சொல்கிறது ஒன்று தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். நீங்கள் எழும்புகிற காலம், உங்களுடைய காத்திருப்பின் காலம் இந்த மாதம் முடிவடைகிறது. நீங்கள் எழும்பி பிரகாசிக்கிற ஒரு மாதம் இந்த மாதம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற பலத்தினால நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஆண்டவருக்காக அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு இவ்வளோ நாள் நீங்கள் காத்திருப்பீங்கன்னா, ஒரு விஷயத்துக்காக அவரையே நீங்கள் எதிர்பார்த்து காத்திருப்பீங்கன்னா, இந்த மாதத்தில் ஆண்டவர் ஆவியானவர் கொடுக்குற வாக்குத்தத்தம், நீ எழும்புவாய், நீ உயர எழும்புவாய். ஹல்லேலூயா. உன்னுடைய காத்திருப்பு முடிவுக்கு வந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொள்ளுங்க. இந்த மாதம் முழுவதும் அவருடைய கிருபையினால், ஆண்டவர் முன்னாடியே சொன்னது மாதிரி 8வது மாதன்றது ஹீப்ரு லெட்டர் படி, எபிரேய மொழியின்படி ஒரு புதிய துவக்கம். இந்த மாதம் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான உயர எழும்பி செட்டைகளை அடித்து, ஆண்டவரே உமக்காக காத்திருந்த எனக்கு காத்திருப்பை முடிவடைய செய்து என்னை எழும்ப செய்த தேவனுக்கு சோத்திரம் சொல்லக்கூடிய ஒரு மாதமாக அமைவதாக என்று நான் என் மனமாற உங்களை எல்லாத்தையும் வாழ்த்தி ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீங்களா? எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்கப்பா.
உமக்காக காத்திருந்த நாங்கள் எங்களுடைய காத்திருப்பின் காலம் முடிவடைந்தது. விசுவாசிக்கிறோம்ப்பா. உண்மையே நம்பி எருசலேமில் அப்பா பூட்டிய அறைகளுக்குள் அப்போஸ்தலர்கள் பயத்தோடு நடுக்கத்தோடு இருந்த காலத்தை ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து அவருடைய அபிஷேகத்தினால் அவர்களை நிறைத்து பலத்தினால் நிறைத்து ஆண்டவரே அநேகருக்கு முன்பாக எழும்பி நின்று பேசி ரட்சிப்பையும் சுவிசேஷத்தையும் பிரசங்கிக்க வைத்து முதல் ஆண்டவரே அப்பா முதல் பேச்சிலேயே முதல் மினிஸ்ட்ரியிலேயே முதல் மீட்டிங்லேயே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டதாக நாங்கள் வாசிக்கிறோம்ப்பா. அவர்களுடைய காத்திருப்பு முடிந்து அவர்கள் உயர எழும்பின அந்த நாள் ஆண்டவரே, அந்த பெந்தகோஸ்து என்ற நாள் எங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் வருவதற்காக சோத்தரிக்கிறோம்ப்பா. நாங்கள் காத்திருந்த ஒவ்வொரு காத்திருப்பும் உமக்காக உண்மையே நம்பி நாங்கள் காத்திருந்த ஒவ்வொரு காரியத்திலையும் இந்த மாதம் நாங்கள் உயர எழும்புவோம். இயேசுவின் கிருபையினால் பரிசுத்த ஆவியானவர் நல்குகிற அந்த ஆண்டவரே அபிஷேகத்தினால அவர் கொடுக்குற அந்த பலத்தினால என் தேவன் நல்கின அந்த கிருபையினால் நாங்கள் ஆண்டவரே பரமபிதாவே உம்முடைய அன்பினால் நாங்கள் எழும்பி உயர எழும்புவோம். இந்த மாதம் நாங்கள் எழும்பி பிரகாசிப்போம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நீர் எங்கள் மகிமைப்பட ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தத்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற என்னோடு சேர்ந்து கேட்கிற ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஆண்டவரே உம்முடைய அன்பின் ஊற்றப்படட்டும்ப்பா. அந்த விசுவாசத்தின் கனி ஆண்டவரே அப்பா கிருபையாய் வேலை செய்யட்டும் சுவாமி. இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து அவர்கள் வெற்றியாய் வாழ அவர்கள் ஆண்டவரே வெற்றி சிறக்க நான் ஒவ்வொருவரை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களோடு இருந்து எங்களுக்காக இந்த வாக்குத்தத்தத்தை நல்கி பேச வைத்த கிருபைக்காக ஆவியானவருக்காக சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். மீதியான வேலையில் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீங்களே எங்களை இந்த மாதத்தை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே பாதுகாப்பாக நடத்தி செல்லுங்க. எல்லா துதிக்கான மகிமையும் ஒருவருக்கே மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வாக்குத்தத்தம் மூலமாக உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.